வேதத்தை நாம திருப்பிக் கொள்வோம். பழைய பாட்டு புஸ்தகம் எரேமியா 31 அதிகாரம் 15 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். இந்த வசனம் எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆறுதல் இல்லை, ஆறுதல் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை உண்டாக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வைக்கிறது இந்த வசனம். இந்த ராகேல் யார்? ஏன் ராகேலை குறித்து இப்படி அவர் அழுகையோடு புலம்பலோடு கசப்பான அனுபவத்தோட இருப்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, லேயாளுக்கு என்ன இருந்தது? பிள்ளைகள் இருந்தது. ஆனா ராகேலுக்கு என்ன இல்லை? பிள்ளைகள் இல்லை. ஆனா அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, அவள் எதற்காக அழுதாலாம்? தன் பிள்ளைகளுக்காக அழுது. ஆனா அவளுக்கு என்ன கிடையாது? பிள்ளைகள் கிடையாது. அடுத்த வசனம் அதை சொல்லுது பாருங்க. அடுத்து அதை சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகளுக்காக அவள் அழுதாலும் சொல்லப்பட்டும் தன் பிள்ளைகள் இல்லாதபடினால் அவர்களுக்கு என்ன வரல? ஆறுதல் அடையாது இருக்கிறார். பிள்ளைகளுக்காக அழுகுறா, ஆனா அவளுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்ல. அழுது அழுது பார்த்தோம். அவ வாழ்க்கையில அந்த அழுகை எதை அவ வாழ்க்கையில பிரதிபலிக்கு, எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, அவளுக்குள்ள என்ன இல்லை? ஆறுதல் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராகேலுக்கு என்ன இல்லை? ஆறுதல் இல்லை. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு உங்க மனசுல, உங்க சிந்தையில, உங்க உள்ளத்துல, உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆறுதல் இருக்கா? எனக்கு ஆறுதல் இருக்கு அப்படின்னு உங்க உள்ளத்துல மனசாட்சியின் நிமித்தம் தொட்டு நீங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஆறுதல் இருக்கு, ஆறுதலோடு தான் நான் வாழ்றேன், ஆறுதல் உள்ள ஒரு ஜீவியத்தை நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒருவேளை உங்களுக்கு சொல்ல முடியலனா, சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையின் அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா, இன்னைக்கு ராகேலுடைய வாழ்க்கையில இருக்கிற அதே நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் புதிய ஏற்பாட்டுல ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான, நல்ல கவனிங்க, சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கீங்களா? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு அவர் குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சகலவிதமான ஆறுதலின் தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம வாசித்த ராகேலுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆறுதல் ஒன்னே ஒன்னு காரியத்துக்காக அவர் யோசிக்கிறா. என்ன இல்ல? பிள்ளை இல்ல. பிள்ளை இல்லாதனால என்னெல்லாமோ உலகம் பேசுது. தன் கூட வசித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் என்னெல்லாமோ பேசுறாங்க, காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுறாங்க, ஒருங்கி போகக்கூடிய வார்த்தைகளை பேசுறாங்க. அழுது 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 அழுகை ஓயாதபடி இருக்கக்கூடிய காரியத்தை அவள் தினமும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா அவருடைய தேவை ஒண்ணுதான். என்னது? ஆறுதல். பிள்ளை இல்லாதனால அவருக்கு ஆறுதல். இப்ப பிள்ளை கிடைச்சிருந்துன்னா அவளுக்கு என்ன கிடைச்சிரும்? யாரும் அவளை என்ன செய்ய முடியாது, ஒன்னும் சொல்ல முடியாதுல்ல. அப்ப அவ மனசு எப்படி இருக்கும்? அப்பாடா, எனக்கு ஒரு ஆறுதல். ஆனா நாம் வாசித்தமே கொரிந்தியர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க, நம் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரம் ஆறுதலின் தேவன் அல்ல, அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க உங்க வாழ்க்கையில எது தேவையா இருக்கு, எது தேவைன்னு உணர்ந்து ஆறுதல் அடையாம தொடர்ந்து நீங்க இருக்கீங்க. ஆறுதல் அடையாம இருக்கிறனே, ஆறுதல் எங்கே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு உறுதியாய் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் என்னவா இருந்தாலும்,
உங்கள் குறைவுகள் என்னவா இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி உங்களை ஆறுதல் படுத்துவதற்கு அவர் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு ஆறுதல் எங்கே என்று நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த வார்த்தைக்கு இந்த செய்தியின் முடிவுல ஒரு முழுமையான அர்த்தத்தை நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. கவனிங்க, ஆறுதலின் தேவன். ஆனா ராகேலுடைய வாழ்க்கையில ஆறுதல் இல்லாமல் போனதனுடைய காரியம் என்ன? நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, யாக்கோபு லேயாளை விட யாரை அதிகமா நேசிச்சான்? ராகேலை தான் ரொம்ப நேசிச்சான். அப்ப ஒரு பக்கம் அடி வாங்குதுல, ஆமாவா இல்லையா? ஒரு பக்கம் ஒரு வேதனை உண்டாகுது. தேவனுடைய பார்வையில சரிசமமாய் அவர் நேசிக்கிறவர். வேதத்துல சொல்லப்பட்டிருக்க அவர் பட்சபாதம் இல்லாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமமா ஒரே மாதிரி ஒரு நிலைப்பாடோடு நேசிக்கிற ஒரு தேவன். அவரை சரியாய் புரிந்து கொள்கிற ஜனங்களுக்கு அதனுடைய உள் அர்த்தம் புரிந்து கொள்ள முடியும். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அவர் நேசிக்கிறார். உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, ஏழை, பணக்காரங்க, அவங்க இவங்க, இப்படி எல்லாம் ஆண்டவர் யாருக்கும் வேற்றுமையான காரியத்தை அவர் செய்யறதில்லை. ஒரே மாதிரி தம்மை அண்டிக் கொள்கிற யாவருக்கும், தம்மை தேடுகிற யாவருக்கும், தம்மை பற்றி கொள்கிற எந்த நபருக்கும் ஒரே மாதிரியாய் செயல்படுகிற, ஒரே மாதிரியாய் நடந்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க. ஆனா இந்த குடும்பத்துல, யாக்கோபின் குடும்பத்துல, யாக்கோபு அதிகமா நேசித்தது யார? ராகேல. ஆனா லேயாள் ஒரு பக்கம் வெறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. ஏன்னா அவளுக்கு என்ன குறை இருக்கு? கண்ணுல பிரச்சனை. அவ கண்ணு ரொம்ப கூச்ச பார்வை உள்ளவள். அவ பார்க்கும் போதே எப்படிதான் இருக்கும்? அப்படி ஒரு மாதிரி பாப்பா. அவ பார்க்கும் போதெல்லாம் குடும்பத்துல எல்லாரும் சொல்றாங்க, இவ கண்ணை பாரு, இவ முகத்தை பாரு, இப்படியே ஒரு மாதிரி பாக்குறாளன்னு பட்ட பேர் வச்சிருவாங்கல்ல. நம்ம ஊர்ல சொல்லதான் வேணாமே, நம்ம செய்கையை வச்சு நமக்கு ஒரு பேர் என்ன செஞ்சிருவாங்க. இவளுக்கு பேரு கூச்ச கண்ணி அப்படின்னு பேர் வச்சாச்சு. யாக்கோபு பார்க்கும் போதெல்லாம் இவளை வெறுக்கிறான். இவ கண்ணை ஆளையும். லாபான் மாமா நமக்கு யார கட்டி வச்சுட்டாரு? இருட்டுல கட்டி வச்சுட்டார, ஏமாத்திட்டார அப்படின்னே வெறுப்பு. ஆனா ராகேலை ரொம்ப நேசிக்கிறான். என்ன கொண்டு வந்தாலும் யாருக்குதான் முதல்ல? ராகேலுக்கு தான் முதல்ல. ராகேலுக்கு தான் எல்லாம் கொடுப்பான். லேயாள் பார்த்துக்கிட்டே இருப்பா. ஆனா அதிகமா கொடுக்கப்படுறது யாருக்கு? ராகேலுக்கு. ராகேலுக்கு அவளுக்கும் மனசுல என்ன இல்ல? நம்ம அக்கா தானே. யாரு? லேயாள் நம்ம அக்கா தானே அப்படின்னு நினைக்கிறது அவளுக்கு இல்ல. என்ன வேணாலும் கொண்டாந்து கொடுத்தோடனே வாங்கி வாங்கி என்ன செஞ்சுக்கிறது? வச்சுக்கிட்டு. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, அப்படியா, எங்க ஸ்டாப் வைக்கணுமோ அங்க என்ன செஞ்சிருவோம்? ஸ்டாப் வச்சிருவோன்னு கர்த்தரை என்ன செஞ்சிட்டாரு? வச்சுட்டாரு. ஆனா லேயாளுக்கு கர்த்தர் இறங்கினார். இல்லையா சொல்லுங்க. உலகத்தினால் நம்ம ஒதுக்கப்படும் போது கர்த்தர் நமக்கு இறங்குவாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க மனுஷனை போய் அவங்கள போய் நீங்க எனக்கு இறங்கன்னு சொல்லி கெஞ்சலாம் வேண்டாம். கர்த்தரே நமக்கு இறங்குவார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம இந்த உலகத்தினால் நிராகரிக்கப்பட ஒதுக்கப்பட நாம் யார் அந்த உலகத்துல அதிகமா மேன்மையா நினைக்கிறோமோ அவங்களால நம்ம புறம்பாக்கப்பட நீங்க உன்னை புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். கர்த்தர் உங்களுக்கு இறங்கி அவர் கிரியை செய்வார். நீங்க எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கைவிடி வர பண்ணுவார். நீங்க அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை, உரிமையை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. லேயாளுக்கு இறங்கினார். ஆனா ராகேலுக்கு என்ன செய்யல? இறங்கல. அப்ப நீங்க நினைக்கலாம், அப்போ பட்சபாதம் இல்லாத தேவன் இப்ப தானே சொன்னீங்க, பிறகு எதுக்கு இவளுக்கு ஒரு பட்சபாதத்தை கர்த்தர் பார்த்தாருன்னா, இவளை புடமிடும்படி கர்த்தர் கொஞ்சம் மனதை என்ன செய்தாரு? ஆமா, அவளுக்கு இறங்காம இருக்கிறார். அவன் மேலும் என்ன இருக்குன்னா இரக்கம் இருக்கு. நீங்க வேதத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா ராகேலுக்கு லேட்டா கொடுத்தாலும் சூப்பரா கொடுத்தாரு. ஏன்னா ராகேலுடைய பிள்ளைகள் தான் யாரு தெரியுமா? யோசேப்பு. ராகேலுடைய பிள்ளை தான் யாரு? பென்யமீன். இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்பெஷலானவங்க. ஆனா மற்ற பேரும் ஸ்பெஷல் இல்லையா? இல்ல, மற்றவங்களும் ஸ்பெஷல் தான். ஏன்னா ஆண்டவர் 12 கோத்திரம் எங்க இருந்தா வந்துச்சு? இந்த 2 பேருக்குள்ள இருந்து வந்ததுதான் என்னது? 12 கோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ற ஒரு பெரிய ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு நல்ல குடும்பம் தான் எதுனா இந்த யாக்கோபுடைய குடும்பம். நல்ல கவனிங்க. ஆனா இவளுடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லாத நாட்களில் அவ என்ன செய்யறானா? புலம்புறா. கசப்பான அழுகை. என்ன அழுகையா? நம்ம அழுகைக்கு அப்படி ஒரு பேர் கொடுத்துருக்கோமா? சிலவங்க அழும்போது என்ன செய்வாங்க?
சத்தமே கேட்காம என்ன செய்வாங்க? ஆமா தானே? சத்தமே கேட்காது. ஆனா கண்ணீர் மட்டும் என்ன செய்யும்? தாரதாரையா வடியும். சில ஆளுக்கு அழுதுச்சுன்னா என்ன செய்யும்? ஊரையே கூப்பிட்டுரும், ஊரே கூட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு ஏங்கி ஏங்கி இப்படி ஏங்கும் போதே உயிர் பேருமோன்னு பார்க்க வேண்டிய, அம்மா உயிர் பேரக்கூடாது. சிலவங்க பாத்தீங்கன்னா அந்த அழுகையின் உள் ஆழத்துல இருந்து வரும் பாருங்க, அது எப்படி இருக்குன்னா கசப்பா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு மனசுல என்ன இருக்குன்னா வேதனையின் உச்சம் என்ன செய்யுது? அப்படிதான் யாருக்கு இருந்துச்சுன்னா இந்த ராகேலுக்கு இருந்துச்சு. ராகேல் அப்படி அழுகுறா, தன் பிள்ளைகளுக்காக அழுகுறா. பிள்ளை கிடைக்கல, ஆனா அவ சொல்றா எனக்கு பிள்ளை வேணும், எனக்கு பிள்ளை வேணுமே அப்படின்னு அழுகுறா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, தனக்கு பிள்ளைகள் இல்லாதபடினால் அவைகளை நிமித்தம் அவளுக்கு என்ன கிடைக்கல? ஆறுதல் கிடைக்கல. ஆறுதல் கிடைக்கல. அவ என்ன செஞ்சிருக்கலாம்? அண்ணாள மாதிரி தேவ சமூகத்திலேயே வந்து என்ன செஞ்சிருக்கலாம்? மனம் கசந்து அழுதுப்போ ஆறுதல் இல்லாத இருக்கிற அந்த ராகேலை கர்த்தர் என்ன செய்தார்னா ஆறுதல் அடைய பண்ணினார். சரி, இன்னைக்கு ஒரு 2 காரியங்களை நான் உங்களோடு பேச நான் ஆவியில ஏவப்பட்டேன். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 37 திருப்பிக்கோங்க. ஆதியாகமம் 37 35 ஒருவர் வாசிப்போம். அவனவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கீங்களா? இங்கே ஆறுதலை தேடுகிற, ஆறுதலை ஏங்குகிற ஒரு மனிதனாய் யார் காணப்படுகிறார்? யாக்கோபு. ஏன் யாக்கோபுக்கு ஆறுதல் இழந்த ஒரு சூழ்நிலை? யோசேப்பை என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லுங்க, யோசேப்பை என்ன செஞ்சிட்டாங்க? இப்போ வந்து செய்தி என்ன சொல்றாங்க? இது உம்முடைய குமாரனுடைய வஸ்திரம் அல்லவான்னு கொண்டாந்து காமிக்கிறாங்க. அந்த அங்கியில என்ன இருக்கு? ரத்தம் படிந்த ஒரு சூழலில் இத பார்த்த உடனே யாக்கோபு சொல்ற, இது என்னுடைய மகனுடைய வஸ்திரம் அல்லவா? அவனை ஒரு துஷ்ட மிருகம் என்ன செஞ்சுட்டு கொன்றுட்டோ, அவன் செத்து போயிட்டானோன்னு சொல்லி வேதனையில அவன் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கும் போது அவனுடைய சகோதரர்கள், அவனை சார்ந்தவர்கள் எல்லாரும் வந்து சொல்றாங்க, அப்பா என்ன செய்யாதீங்க. நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், என்ன செய்யாதீங்க, அழாதீங்க, அழாதீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? என்ன செய்யறது? இதை என்ன செய்துதான் ஆகணும், தாங்கிதான் இத சந்திச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லையே, அழாதீங்க. இப்ப இத மாதிரிதான் எல்லாரும் சொல்றாங்க, அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க. ஆனா யாக்கோபுக்கு என்ன சொன்னாலும் அவனுக்கு என்ன வரல? சொல்லப்பட்டிருக்கு, ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள், ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு என்ன செய்யல? இடம் கொடுக்கல. யாரு என்ன சொன்னாலும் அவன் யாக்கோபு அவன் மைண்ட்ல இருக்குது என்னதான்? யோசேப்பு இல்லையே, யோசேப்பு போயிட்டானே. ரூபன் இருக்கிறான், சிமியோன் இருக்கிறான், லேவி இருக்கிறான், இசாக்கார் இருக்கிறான், தான் இருக்கிறான், அப்புறம் நப்தலி இருக்கிறான், ஆசேர் இருக்கிறான், செபுலோன் இருக்கிறான், இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா யாரு மேல அவனுக்கு இருப்போம்? யோசேப்பு இல்லையே. அவன் சொல்றாங்க, எப்ப நாங்களாம் இருக்கிறோம்ப்பா, அழாதீங்கன்னா அந்த ஆறுதலுக்கு இடம் கொடுக்கவே இன்னைக்கு ஆண்டவங்களோட தீர்க்க தரிசனமா பேசுறாரு. ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஏங்கி கொண்டு, ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் அதிக எஃபர்ட் போட்டு, இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஏமாற்றம் இருக்க, இதுல எனக்கு ஒரு தோல்வி இருக்க, இதுல எனக்கு ஒரு வேதனை இருக்குன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல நீங்க ஏங்கி அழுது வடித்து கொண்டு இருக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதுல இடம் இல்லாம, ஆறுதலுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறவங்க வாழ்க்கையில ஆறுதலை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். யோசேப்ப இவங்க தான் எல்லா வேலையும் என்ன செஞ்சாங்க? செஞ்சுட்டு இப்ப நல்ல பிள்ளைகளா வந்து என்ன செய்யறாங்க? கவனிங்க, இது அவங்களுடைய திட்டம் தான், அவங்களுடைய சதி வேலை தான். இதெல்லாம் அவங்க முன்னக்கூட்டியே யோசிச்சது ஒண்ணுதான். ஆமாவா இல்லையா? நம்ம அப்பா இதை கொண்டு காமிச்சா நமக்கு அழுகிறத விட நம்ம சகோதரனுக்காக பயங்கரமா அழுவாரு. அழுதாலும்
அழுதுட்டு போட்டும் நினைக்கிற ஆளுக்கு தான் இப்ப வந்து சொல்றாங்க அப்பா என்ன செய்யாதீங்க. இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கு. எப்படி கூட்டம்? நம்ம அழுவோங்கிறது நல்லாவே தெரியும், நம்ம எப்படி அழுவுங்கதும் நல்லா தெரியும். அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுவிட்டு நம்மள வந்து என்ன சொல்லுவாங்க, அழாதீங்க, நீங்க அழுதாங்க உள்ளமே. இப்படிலாம் சொன்னாலும் நம்ம சொல்லுவோம், அப்போ நம்ம மேல இவங்களுக்கு பாசம். கவனிக்கீங்களா? உலகத்துல எல்லா சம்பவங்களும் வரும், நல்லா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களா நாம இருக்கணும். கவனிங்க, இப்போ இதெல்லாம் நடக்குது. இப்போ இவனுக்கு என்ன தேவை? யோசேப்பு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. இவனுடைய தாய் ஆறுதலை இல்லாம இருந்து பெற்றுக்கிட்ட இந்த யோசேப்பு இல்லன்னு யாக்கோபுக்கு என்ன இல்ல? ஆறுதல் இல்ல. இப்ப ஆறுதல் இல்ல இல்லன்னு கொஞ்ச நாள் என்ன செய்யல, யாரிடத்திலுமே பேசல, யாருமே விரும்பல, அழுது கொண்டே இருக்கிறான். ஆறுதல் இல்லாத ஒரு சூழல். ஆனா யோசேப்பை ஏன் இந்த ஆண்டவர் அவனை விட்டு பிரித்தார் என்றால், தேவ திட்டத்துக்கு. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய தரிசனத்திற்கு, தேவனுடைய செயலை அவர்களுக்கு விளங்க பண்ணுவதற்கு யோசேப்பை யாக்கோபிடத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? பிரித்தார். யோசேப்பு யாக்கோவோட இருந்தா இன்னும் பிரிவினையும் கசப்பும் நெருக்கமும் அதிகமா அந்த குடும்பத்துல என்ன செய்யும்? பெருகுமா பெருகாதா? ஏற்கனவே இவனை கண்ட உடனே இவங்க சகோதரர்களுக்கு எல்லாம் என்ன வருது? கோபமும் வெறுப்பும் அதிகமாகுது. ஏன்னா இவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு? சொப்பனத்தை கொடுத்திருக்கிறாரு. இவனுக்கு என்னன்னாலும் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. மற்றவங்களுக்கு அது இல்ல இல்ல அப்படிங்கிற ஒரு காரியத்தை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறான். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு வெறுப்பு வருது. அங்க ஒரு விருத்திக்கு ஆன ஒரு காரியம் அந்த குடும்பத்துல என்ன செய்யல, நடக்கல. இப்போ ஆண்டவர் இவனை பிரிச்சாதான் அந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்த முடியும். சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாருன்னு இந்த அனுபவத்துக்குள்ள என்ன செய்வாரு? நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? சில பிரிவு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு காரியமா என்ன செய்யும்? இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா? என் வாழ்க்கையில நிறைய உண்டு, இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. சில பிரிவுகள் எல்லாம் வாழ்க்கையில் சில ஒழுங்குகளை என்ன செய்யுதுன்னா உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. நான் சில நேரத்தில் உட்கார்ந்து இப்படியே யோசித்து பார்த்து ஒவ்வொன்னையா நினைப்பேன், ஆண்டவர் இந்த சூழலை எதுக்கு அனுமதிச்சாரு? இதை ஏன் அனுமதிச்சாரு? இந்த இடத்துல நம்மளை ஏன் பிரிச்சாரு? ஏன் இந்த இடத்துல நம்மளை வெளியே கொண்டு வந்தாரு? இந்த இடத்துல ஏன் தனியா நிறுத்தினாரு? இந்த இடத்துல ஏன் நம்மளை நிர்கதியற்ற ஒரு சூழலுக்குள்ள கொண்டு போனாரு அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு பெரிய அனுபவத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு? கற்றுக் கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நாம கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆனா யாக்கோபுக்கு முடியல. யோசேப்பை ரொம்ப அதிகமா நேசிச்சுட்டான். அல்லேலூயா. கவனிக்கீங்களா? பிள்ளைகளை பெற்று வளர்த்து 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சுட்டு 12க்கு மேல என்னது, ஒரு காலேஜ் படிக்க வேற எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்கணும்னா மனசு என்ன செய்யும்? அப்படியே இன்னொரு இடத்துல கொண்டு போய் அங்க கொண்டு விட்டுட்டு அங்க படிக்க வச்சுட்டு இங்கெல்லாம் என் மனசு எப்படி இருக்கு? கதக்குன்னு இருக்கு. அவன் சாப்பிட்டானோ தூங்குனானோ சாப்பிடலையோ தூங்கலையோ, எங்க போனா எங்க வந்தான்? அதுக்காக அந்த பிள்ளை படிக்காம போயிருமா? அந்த பிள்ளை அதை விட அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? சொல்லுங்க, அதை விட என்ன ஆகும்? நிறைய காரியத்தை என்ன செய்யும்? கற்றுக்கொள்ளும். நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நிறைய காரியத்தை என்ன செய்யாது? கற்றுக்கொள்ளவே. ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் சின்ன வயசுல அப்படிதான், என்னுடைய தகப்பனும் தாய் என்ன ரொம்ப ரொம்ப கேரிங்கா வளர்த்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். ஆனா நான் வெளியே போன பிறகுதான் உலகத்தை குறித்து நான் அறிந்து கொண்டேன். உலகத்துல எப்படி வாழணுங்கிறத அறிந்து கொண்டேன். உலகத்துல எப்படி நாம ஜீவிக்கணும், யார் யார் என்ன சுவாபத்துல இருப்பாங்க, என்ன அனுபவத்துல இருப்பாங்க, அதை எப்படி புரிந்து கொண்டு நம்ம எப்படி ஜீவிக்கணுங்கிற காரியத்தை அறிந்து கொண்டேன். இன்னைக்கு கர்த்தர் என்ன ஒரு போதகனா கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. பிரித்த இடத்திலிருந்து யோசேப்பை கொண்டு போய் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி ஒரு இடத்துல கொண்டு போய் அமர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இங்க பார்த்தா யாக்கோபுக்கும் ஆறுதல் இல்லை, அங்க பார்த்தா யோசேப்பு ஆறுதலோட இருந்திருப்பான். அவன் மனசுல என்ன இருக்கு? நான் எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்தேன், என் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, எங்க அப்பா என்னை எப்படிலாம் வளர்த்தாரு,
எனக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு முன்ன போட்டு அழகு பார்ப்பாரு, பின்ன விட்டு அழகு பார்ப்பாரு, சைடு திரும்ப சொல்லுவாரு, இந்த பக்கம் திரும்ப சொல்லுவாரு. யோசேப்பு, என்ன அழகா இருக்கடா நீ. இப்ப சொல்றதுக்கு ஆளு ஒருத்தருமே இல்ல. இதெல்லாம் யோசித்து பார்த்திருப்பானா? யோசிச்சிருக்க மாட்டான். யோசிங்க, கட்டாயம் யோசேப்பு என்ன செஞ்சிருப்பான்? யோசித்து பார்த்த உடனே தரன்னு என்ன வந்திருக்கும். ஆனாலும் கர்த்தர் அதை அனுமதிச்சார். நீ அழுதாலும் அழுது போன்னு கர்த்தர் அவனை வச்சிருந்தாரு. பாருங்க, சுயம்பாக்கியின் தலைவனும் பான பாத்திரக்காரனும் வந்து தன் சொப்பனத்தை சொல்லும் போது ஆர்வத்தோட அவங்களுக்கு என்ன சொல்றான்? அர்த்தத்தை ஏன் தெரியுமா? அர்த்தத்தை சொல்லிட்டு சொல்றான், நான் வந்து அநியாயமா பழி சுமத்தப்பட்டு விற்கப்பட்டு எங்க வந்துட்டேன், என்கிட்ட எந்த குற்றமும் இல்ல. நீங்க அதிகாரம் உள்ளவங்களா இருக்கனால கரெக்டா போய் அவர்கிட்ட சொல்லி என்ன இந்த இடத்துல இருந்து என்ன செய்யுங்க, வெளியே கொண்டு வந்துருங்கன்னு அவன் ஆர்வத்தோட சொல்றான். ஆனாலும் கர்த்தர் அதை என்ன செய்தார்னா மறக்க பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆறுதல் இல்லாத சூழல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஆறுதல் இல்லாம போயிருவானா? இல்ல, அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கர்த்தர் வச்சிருந்தாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் ஆறுதலை கர்த்தர் அவனுக்கு அதிகமா வச்சிருந்தாரு. நீங்க வேதத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் பிறக்கும் போது ஒரு பிள்ளைக்கு என்ன பேர் வச்சான் தெரியுமா? மனாசே. ஏன் தெரியுமா? அழகா சொல்ல, என் தகப்பனையும் என் தகப்பனுடைய வீட்டையும் மறக்கும்படி செய்தார். அதனால அவனுக்கு பேர் என்னது? மனாசே. அப்ப அவன் உள்ளத்துல என்ன இருந்திருக்கு? தன்னுடைய வீட்டையும் தகப்பனுடைய குடும்பத்தையும் வாழ்ந்த சூழலையும் அவன் நினைச்சு என்ன செய்யறான்? ஏங்கிக்கிட்டே இருந்திருக்கான். அப்ப அவன் ஆறுதலா இருந்திருப்பானா? ஆனா வசனம் சொல்லுது, யோசேப்போடு கர்த்தர், இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோட ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அநேக நேரத்துல உறுதிப்படுத்துறாரு. ஆனா நீங்க ஏதோ ஒரு சூழல்ல எப்படி இருக்கீங்கன்னா, ஆறுதலற்ற சில நிலைமையில இருக்கீங்க. ஆனா அந்த நிலைமையை மாற்றுவதற்கு தான் கர்த்தர் கூட பேசுறாரு. அல்லேலூயா. யோசேப்போட கர்த்தர் இருந்தார். ஆனா அவன் எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்? தகப்பனுடைய வீட்டையே நினைச்சுக்கிட்டு. ஆனா ஆண்டவர் யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு? யோசேப்பே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது, அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உள்ள போனதுல இருந்து அவனுக்கு மேன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். உள்ள போனா அவன் அபாண்டமா பழி சுமத்தப்பட்டு உள்ள போறான். அங்கேயும் போன உடனே அங்க விசாரிக்கிறதுக்கு அவனை தலைவனா என்ன செஞ்சிட்டாரு? அங்க இருக்கிற ஆளுடைய போஸ்டிங்க எம்டி ஆக்கி, எப்பா நான் ஒண்ணு இல்லப்பா, நீ எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோ. உள்ள கைதியா போறவனுக்கு அங்க ஒரு மேன்மை கிடைக்கும், அங்க எல்லா பொறுப்பும் கிடைக்கும். இப்படியே அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பொறுப்பா பாத்துக்கிட்டாலும் இவன் எல்லாம் யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? தகப்பன் வீட்டையும் தகப்பனுடைய வீட்டுல இருக்க எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் இவனை பாருங்க அப்படியே விடல. இவனுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறாரு, இவனை உயர்த்தி கொண்டு வைக்கிறாரு, இவனை ஒரு குடும்பமாக்குறாரு, இவனுக்கு ஒரு மனைவியை கொடுக்கிறாரு, இவனுக்கு பிள்ளைகளை கொடுக்கிறாரு. இப்ப சொல்றான், இப்போ என் பிள்ளைக்கு பெயர் வைக்கும் போது நான் எதனால வைக்க போறேன்? நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயர். இப்ப எல்லாத்தையும் மறந்து இவன் ஆறுதலை தேவனிடத்துல பெற்றுக்கொண்ட ஒரு சூழல் வரும்போது கர்த்தர் யாரை கொண்டு வர்றாரு? சகோதரர்களை என்ன செய்யறாரு? கொண்டு வர்றாரு. நல்லா கவனிங்க. கர்த்தர் எதற்காக கொண்டு வந்தார் என்ற பக்குவத்தை கர்த்தர் அடைய பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இவனுடைய ஸ்தானம் எகிப்து தேசத்துல மேன்மையான ஸ்தானமாய் மாறிடுச்சு. அங்க ராஜா தான். ஆனா ராஜாவுக்கு என்ன இல்ல, அங்க ஒண்ணும் கிடையாது. ஆனா யாருக்கு தான் மதிப்பு மரியாதைன்னா யோசேப்பு தான். சொல்லிட்டாரு, நீ என்ன செஞ்சாலும் அதை நான் குறுக்கிட போறதே இல்ல, எல்லாத்தையும் நீ என்ன செய்யலாம்? எல்லாம் செஞ்சு அழகாக இருக்கும்போது சகோதரர்கள் வராங்க. இப்பதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, இவன் சகோதரர்களை குறித்து அங்க சில காரியங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். எல்லாம் நடந்துச்சு. ஆதியா 45:3 வாசிங்க. 45:3 வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து, நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். கவனிக்கீங்களா? நான் யோசேப்பு தன் அறிமுகப்படுத்துறான், இன்ட்ரோடியூஸ் பண்றான். நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறார். இவன் என்னத்துல டக்குன்னு உதயமாவது பாருங்க. யார? அப்பாதான், யாக்கோபு தான். யாக்கோபு உயிரோட இருக்கிறாரா? இவங்க சகோதரர்களை பார்த்தோன்னே அவன் மனசுல என்னதான் யோசிக்கான்? சகோதரர்களை பார்த்துட்டேங்கிற அந்த சாட்டிஸ்பேக்ஷன் வரல. இவனுக்கு என்ன வருது? என் சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னா அப்ப எங்க அப்பா இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வருது. அதான் கேக்குறேன், என் தகப்பன் உயிரோடு இருக்கிறானா அப்படின்னு கேக்குறான். வாசிங்க. அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். இத கேட்டுட்டு
அதிர்ந்துட்டாங்க. இவன் யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றான். நான் தான் உங்க யோசேப்புங்கிறான். யோசேப்பா? அம்மாடி, அன்னைக்கு இருந்த யோசேப்பு வேற, இன்னைக்கு இருக்கிற யோசேப்பு வேற வேற அப்படின்னு அவங்க யோசிச்சோடனே அவங்களுக்கு ஒரு கலக்கம் உண்டாச்சு. என்ன வார்த்தை சொல்ல முடியல. அப்பா உயிரோட இருக்காருன்னு கூட என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அடுத்து பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறாருன்னு அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆறுதலை கர்த்தர் என்ன செய்தாரு, கொடுத்தார். இப்போ 45 25 இருந்து வாசிப்பீங்கன்னா இப்ப இதே செய்தி மறுபடியும் யாருக்கு போகுது, தகப்பனுக்கு போகுது. வாசிங்க. அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று சொல்லி என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்களை என்ன செய்யல, நம்பவில்லை. ஏன் தெரியுமா? இவன் முழுசா நம்பிட்டான் யோசேப்பு. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஏன்னா இவங்க நடிச்ச நடிப்பு, இவங்க கொண்டு வந்த செய்தி அவ்வளவு எஃபெக்ட் ஆனது. அப்பா யோசேப்பு செத்துட்டா அப்படிங்கறத அந்த அளவுக்கு நிதர்சனமா என்ன செஞ்சிட்டாங்க, நிரூபிச்சிட்டாங்க. இப்போ உண்மையாவே நம்பிட்டாரு யாரு, யாக்கோபு. சொல்றாங்க யோசேப்பு என்ன செய்யறான், உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் எப்படி இருக்கிறான், அதிபதியா இருக்கிறான். அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்ச அடைத்தது. யாக்கோபுடைய வாழ்க்கையில உயிரோடு இருக்கிறான். அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அவன் ஒரு பக்கம் நம்பவும் முடியல. அவனை நம்பவே அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறான், ஏன்னா அவன் அடையாளத்தெல்லாம் கொடுத்திருக்கான். அப்பா நம்ப மாட்டாரு. வண்டியை காட்டுங்க, நான் சொன்னதெல்லாம் விவரித்து சொல்லுங்க. அடுத்து பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா, இது போதும். உயிரோடு இருக்கிறானே, இது போதும். நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். இப்ப அவனுக்கு என்ன வந்துருச்சு, ஆறுதல்ல 90% என்ன செஞ்சுட்டு வந்துருச்சு. இனி 10% எப்பதான் வரும், அவனை முகமுகமா பார்க்கும் போதுதான் என்ன செய்யும். நல்லா கவனிக்கலாம். அந்த ஃபீலிங் உங்களுக்கு புரியுதா? ஆறுதலின் அந்த அனுபவத்தை அவன் எந்த அளவுக்கு ஏங்கி இருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் அவனை தனிமையா விட்டாரா? அவன் அப்படியே ஆறுதல் இல்லாமலே சாக பண்ணினாரா? இவன் ஆண்டவர் நீ போதும்பா, நீ மனுஷனை, அதாவது உன் பிள்ளைய நீ நேசிச்சியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே விட்டுட்டாரா? இல்ல, அவனை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் என்பதை புரிய வைத்து அவனுக்கு ஆறுதலை கொடுக்க கர்த்தர் அங்க ஒரு காலத்தை என்ன செய்யறாருன்னா அனுமதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்கிறவங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆறுதலை சரியா புரிந்திருக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஆமே. எந்த மனுஷனும் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் அது ஆறுதலா ஆக, அதனாலதான் நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை தான் வேல்யூபிளா மாறுமே தவிர நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை வேல்யூபிளா இருக்க வாய்ப்பே இல்ல. எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்ம வார்த்தை சில இடத்துல என்ன செய்யாது, எடுபடவே. ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ யாக்கோபுக்கு ஆறுதலை கர்த்தர் எப்போ கொடுத்தாருன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வெயிட் பண்ண வச்சு அவனை உயிரோடு இருக்கிறதாகவும் அவனை மேன்மையா வச்சிருக்கிறதாகவும் அவனை கொண்டு தேவன் திட்டம் பண்ணி இருக்கிற அவருடைய சித்தத்தை விளங்க பண்ணி இருக்கிறதையும் காணும்படி அவனுக்கு ஆறுதலை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உள்ளத்துல வேதனையோட குழப்பத்தோட பலவிதமான கேள்வியோட இருக்கிற உங்களுக்கு ஒரு பதில கர்த்தர் சொல்ல விரும்புறாரு. கலங்காதீங்க. ஆறுதலுக்காக ஏங்கி ஆறுதல் அடையாது இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆறுதல் எங்கே? என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பொருளாதாரத்தை குறித்து, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து, என்னை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு மத்தியில என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நான் ஆறுதல் அடையாம இருக்கிறேனே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பூர்ணமான ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமே. அதற்குள்ள தேவ திட்டம் பூரணமா இருக்கும். அதுல தேவனுடைய நோக்கம் பூரணமா இருக்கும். அதை நீங்க ஆறுதலோட பார்க்கும்போது தேவனுடைய திட்டத்தை உங்க கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் வைப்பார். ஆமென். இரண்டாவது ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து முடிச்சிருவோம். வாசிப்போம். ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம்.
மோவாபிய ஸ்திரியாகிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறரே கதிர்களை புரக்கி கொண்டு வருகிறேன் என்றால், நல்ல கவனிங்க, மோவாபிய ஸ்திரியாகிய ரூத்து இந்த தேசத்துக்கு புதுசா வந்துட்டா. இந்த தேசத்துல பெத்லெஹேம்ல பாத்தீங்கன்னா அங்க வாழுகிறவங்களுக்கு தான் அங்க உள்ள சூழல் தெரியும், அங்க எப்படி பிழைக்கணும், அங்க எப்படி உழைக்கணும், இது எல்லாம் தெரியும். ஆனா மோவாபிய ஸ்திரிக்கு அங்க இருக்கிற சூழல் தெரியாது. இவ வரும்போது எப்படிதான் வரானா, ஒரு விதவையா வர்றா, கணவனை இழந்த ஒரு பெண்ணா உள்ள வாரா. இங்க இருக்கிற நகோமியும் இவளுக்கு திடநம்பிக்கை சொல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ஏன்னா இவளுடைய கணவனை இழந்தாச்சு, தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் இழந்த ஒரு சூழல்ல திரும்பவும் உள்ள வரும்போது அவ சொல்ற, என்ன யாருன்னு கூப்பிடாதீங்க, நகோமின்னு கூப்பிடாதீங்க, ஏன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கு, கசப்பா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவளுக்குள்ளேயும் அந்த ஆறுதலற்ற சூழல் இருக்கும் யோசிங்க. ஒரு குடும்பத்துல கணவனை இழந்தாச்சு, 2 பிள்ளைகளை இழந்தாச்சு, 2 பிள்ளைகளை இழந்து தானும் ஒரு கணவனை இழந்த ஒரு மகளாக, தன்னுடைய மருமக்களும் கணவனை இழந்த ஒரு மகளாக அந்த அந்த ஊருக்குள்ள உள்ள வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது கவலை, வேதனை, கஷ்டம். ஆனா மோவாபிய ஸ்திரியாகிய ரூத்து சொல்றா நகோமியை பார்த்து, நான் எங்க போறேன், வயல்வெளிக்கு போகிறேன். நகோமி சொல்லல, ஏமா நீ போய் கொஞ்சம் ஏதாவது பார்த்து நம்ம சாப்பிடுறதுக்கு கொண்டு வான்னு சொல்லல. ஆனா இந்த ரூத்து சொல்றா, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர்கள் பிறகே கதிர்களை புரக்கி கொண்டு வருகிறேன். அவ என்னதான் நினைக்கிறானா, வயல்வெளிக்கு போவேன், அங்க யாராவது எனக்கு தயவு பாராட்டுனா, இரக்கம் கிடைச்சிச்சுன்னா கதிர்கள் கீழே கிடக்கிறத புரக்கி அதை கொண்டு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாங்கிற ஒரு மனப்பான்மையில். அப்போ அவ வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒதுக்கப்பட்ட நிலைமையினுடைய அடையாளத்தை காட்டக்கூடிய ஒரு மனநிலைமையில் அவ இருக்கான்னு யோசிங்க. அந்த சூழலை கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். ராமன் சொல்லுங்க, இவ தேவனை குறித்த அறிவும் கிடையாது. ஆனா ஒண்ணு அவன் மட்டும் உறுதியா சொன்னா, நான் உங்களோட கட்டாயம் என்ன செய்வேன், வருவேன். அது ரொம்ப விலையேறப்பட்ட ஒரு தீர்மானம், அதை நம்ம நிச்சயமா பாராட்டணும். ஏன்னா மோவாபியர்கள் இந்த தேவனை குறித்த அறிவு அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய வணக்கம் எல்லாம் வேற மாதிரி, அவங்களுடைய தெய்வ வழிபாடு வேற மாதிரி. ஆனா இவங்களுடைய வழிபாடு வேற. ஆனா அவ சொல்றா, நான் உங்களுக்கு மருமகளா வந்ததுனால நான் உங்களை சும்மா விட்டுட்டு போக முடியாது. நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் என்ன செய்வேன், உங்களோட வருவேன். உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். நீ எங்க போனாலும் நான் வருவேன், உங்களை நான் விட மாட்டேன். ஆனா ஓர்பால் என்ன செஞ்சிட்டா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டா, ஓடிய போயிட்டா. யார் வீட்டுக்கு, அவ வீட்டுக்கு. ஸ்தோத்திரம். ஆனா ரூத் மட்டும் கூடே வந்தா. நல்லா கவனிங்க, கூடே வருகிற அந்த மகளுடைய வாழ்க்கையில ஆறுதலை கொடுக்கும்படி கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் இழந்தது போல ஒரு சூழலை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அவைகளை சரிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை கர்த்தரே உருவாக்க வல்லவராயிருக்கிறார். நீங்களே நம்ப மாட்டீங்க, நீங்களே அதை இமேஜின் பண்ணிருக்கவே மாட்டீங்க. இது மாறும், இதை மாத்திரலாம், இதை மாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா 100க்கு 100 நீங்க நம்பக்கூடியது என்னன்னா, இது மாற்றவே. ஆனா ஆண்டவர் அவைகளில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கு. அவரால் முடியும். ஆமென் சொல்லுங்க. இவ போய் அந்த வயல்கள் எல்லாம் பாக்குறா. அவ போன இடத்தை கர்த்தர் நேரா அழகா நடத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவ வேற வயலுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாமா, போயிருக்க கூடாதா? ஆனா ஆண்டவர் அவளை எப்படி நடத்துறாரு, போவாசுடைய வயலுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட திட்டமா பேசுறாரு. உங்களை நடத்துற பாதை நேரான பாதையா கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென் சொல்லுங்க. நீங்க எங்க போனா ஆறுதல் அடையணுமோ அந்த பாதையை சரியா கர்த்தர் உங்களுக்கு முன்னால காட்டக்கூடிய ஒரு தேவன் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு. ஆமென். இவளை சரியா கொண்டு போய் போவாசுடைய வயல்ல நிறுத்துறாரு. இவ உள்ள போன உடனே அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்தை வாசிப்பீங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். பெரிய வாழ்த்துதல் இவ உள்ள போனோனே கிடைக்கும்.
ஆமா தானே? உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கட்டளிடுவாராக. அப்படி என்ன செய்கை இவளுக்கு? அதை நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா, இவ போன வயல் சரியான ஒரு புருஷனுடைய வயல், ஒரு நீதிமானுடைய வயல், ஒரு நியாயத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷனுடைய வயல். இவ சரியா புரிந்து கொண்டு சொல்றதை விட இவளை நடத்துனது கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவளை சரியா நடத்தினாரு. அங்க போனே உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கட்டளையிடுவாராக. அடுத்து சொல்லப்படுது, நீ இஸ்ரவேலின் செட்டைகள் அடைக்கலமாய் வந்த உனக்கு எவரால? தேவனால உனக்கு என்ன கிடைக்கும்? நிறைவான பலன் கிடைப்பதாக. கட்டளையிடுவாராக, கிடைப்பதாக சொல்லுகிற வார்த்தை ஒரு நீதிமானுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. நீதிமானுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பலிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறபடினால அந்த வாழ்த்துதல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆறுதலை துவங்க பண்ணினது. ஆமென் சொல்லுங்க. நகோமியும் ரூத்தும் என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கீங்க? ரெண்டு பேரும் இருந்து பேசும்போது என்ன பேசியிருப்பாங்க? ஏற்கனவே நகோமி என்ன நிலைமைக்கு வந்தாச்சு? எல்லாத்தையும் இழந்தாச்சு. வாழ்க்கை கசப்பாய் போச்சு, எல்லாம் போச்சு. அப்ப மருமகள்கிட்ட பேசும்போது என்னதான் பேசியிருப்பாங்க? போச்சு, குடும்பம் போச்சு, சொத்து போச்சு, பிள்ளைகள் போச்சு, எல்லாம் போச்சு 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 போச்சுன்னு தான் பேசியிருப்பாங்க. பாசிட்டிவான வார்த்தையை பேசுவதற்கு அங்க வாய்ப்பே நிச்சயமா இருந்திருக்காது. ஆனா இவ முதல்ல பாசிட்டிவான வார்த்தையை கேட்கிறா. என்ன வார்த்தைனா? நிறைவான பலன். அப்புறம் ஸ்தோத்திரம், நிறைவான பலன் கிடைப்பதாக, நிறைவான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. அந்த வார்த்தையை கேட்டோன்னே அவளுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை வருது. இந்த தேவன் எனக்கு தருவாரா? நான் ஒரு மோவாபிய ஸ்திரியா இருக்கனே, ஒரு அந்நிய ஸ்திரியா இருக்கனே, எனக்கும் இந்த தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா என்ன பார்த்து எப்படி இந்த வார்த்தை சொல்லப்படுதுன்னு கொஞ்சம் யோசிச்சிருக்க மாட்டாளா? கட்டாயம் யோசிச்சிருப்பா. ஆனா அவ யோசிக்கிறா, அப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு கொடுப்பாரான்னு அவ நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த வசனத்துல சொல்லப்படுது, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே அப்படின்னு அவ சொல்றா. எதிர்பார்க்கல ரூத். என்ன செய்யல? இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு வாழ்த்து கிடைக்கும், இப்படி ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கும், இவ்வளவு பட்சமா பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அவ என்ன செய்யல? யோசிக்கவே இல்லை. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவள் யோசிக்காத ஒன்றை கர்த்தர் பெத்லகேம்ல அவளுக்கு கர்த்தர் வச்சிருந்தாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு புருஷனை கர்த்தர் நியமித்து வைத்திருந்தாரு. அவனுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அவன் பேசுவதற்கு எந்த விதத்திலும் யோசிக்காத ஒரு சூழலை உருவாக்கி கரெக்டா ரூத் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவளை குறித்து வாழ்த்தவும், அவளுக்கு வார்த்தைகளை அவளுக்கு உற்சாகப்படுத்தி அவளை ஆறுதல் படுத்தவும் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, அவளை பட்சமாய் அவளை பேசினாள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஏன்னா இவ எப்படி சூழ்நிலையில தான் போறா? வயல்ல சிந்தினதை புறக்கினா திருப்தி அடைய முடியுமா? நிச்சயமா திருப்தி அடைய முடியாது. ஆனா இவள் திருப்தி அடையக்கூடிய வாழ்க்கை உனக்கு இருக்குன்னு உறுதிப்படுத்தினது யாருன்னா போவாஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை கொண்டு போறா. இவ பற்றியோட கொண்டு போல, திருப்தி அடைந்து கொண்டு போகக்கூடிய சூழலை கர்த்தர் போவாசு மூலமா கர்த்தர் உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்க. அடுத்து சொல்லப்படுங்க, அவள் கதிர் புறக்கிக் கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவ எதிர்பார்த்திருக்கவே வாய்ப்பே இல்லை. இவ என்னதான் நினைச்சிட்டு வந்தா? யாருடைய கண்கள்லயாவது என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்குன்னா இப்படியா கொடுப்பாங்க? யாராவது கொடுப்பாங்களா? என்ன அழகா சொல்றான் பாருங்க. அரிக்கட்டுகள்ல இருந்து சிலதை என்ன செய்யுங்க, தவறா சிந்துறதில்ல, வேணுக்குனே சிந்தா சொல்றான். நல்லா கவனிங்க. சிலவைகளை என்ன செய்யணும்? சிந்தும்படி கட்டளையிட்டான். அவளை என்ன செய்யக்கூடாதான்? ஈனம் பண்ணக்கூடாது. அப்புறம் சொல்றான், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிக்கட்டுகளை சிந்த விடுங்கள், அவளை என்ன செய்யாதிருங்க, அதட்டாதிருங்கள். இவளுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நிலைமை? பயங்கரமான ஒரு ஆறுதல். இவ போகும்போது எப்படிதான் போயிருப்பா? வரும்போது
வேதனையோடு வந்த ரூத்து இப்ப வீட்டுக்கு திரும்ப எப்படி போறா சொல்லுங்க, எப்படி போறா? பயங்கரமான சந்தோஷம், பயங்கரமான வாழ்க்கையின் ஒரு பெரிய ஒரு திருப்தியை கண்டுட்டா. நம்ம இந்த உலகத்துல நாம இந்த இந்த பெத்லகேம்ல நம்ம என்ன செஞ்சிடலாம், பிழைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை யாருக்கு வந்துருச்சுன்னா ரூத்துக்கு வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த செய்தி அப்படியே போய் நகோமிட்ட சொல்றா. நகோமி அதை கேட்டோடனே அவளுக்கும் ஒரு பெரிய ஆறுதலை கர்த்தர் இந்த செய்தியின் மூலமா கர்த்தர் என்ன செய்யறாரு, உண்டாக்குறார். பின்ன நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதே போவாஸ் அந்த ரூத்தை மணமுடிக்கக்கூடிய ஒரு சூழலை கர்த்தர் அங்க உருவாக்கி கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. 2 காரியம். ஒண்ணு, யாக்கோபுக்கு ஆறுதல் எப்படி கொடுத்தார், ரூத்துக்கு ஆறுதல் எப்படி கொடுத்தார். இந்த 2 பேருக்கும் கொடுத்த ஆறுதல் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தூர் அல்லையே சொல்லுங்க. எனக்கான ஆறுதலை கர்த்தர் எனக்கு வெயிட் பண்ண வச்சு கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அந்த ஆறுதலுடைய உண்மைத்துவத்தை சாட்சியா அறிவிக்கக்கூடியவங்களா கர்த்தர்களை மாற்றுவார். இருந்த இடத்துல கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆறுதலை ஏங்கி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கான நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்தார். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்துல ஏமாற்றம், தோல்வி, பிரச்சனை, ஆமா இப்படிலாம் நாங்க சந்தித்து ஆறுதலை இழந்து போயிருக்கிற காரியத்துல நாங்க முடிவுக்கு வந்துட்டோம். இனி நமக்கு ஆறுதலே இல்லை, இனி நம்முடைய வாழ்க்கைக்கு ஆறுதலே கிடையாது, ஆறுதலை இனி பார்க்க முடியாதுன்னு சொல்லி நினைத்திருந்த நம்ம வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை நமக்கு சொல்லி இருக்கிறாரு. சகல ஆறுதலின் தேவன், சகல ஆறுதலின் தேவன், சகல ஆறுதலின் தேவன் நம்ம நினைக்கிற காரியத்தையும் நினைக்காத காரியத்தில் இருக்கிற ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு தேவையான, என் குடும்பத்துக்கு தேவையான, எங்கள் ஊழியத்துக்கு தேவையான ஆறுதலை நீர் ஒருவர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். நீர் ஒருவர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். என் சூழ்நிலைகளை 4 பேர்ட்ட போய் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைய யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறேன். என் மனசுல இருக்கிற வியாகுலங்களை நான் வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலைமையில ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறேன். நீ தெய்வமானா, நீர் உண்மையான தெய்வமானா, நீர் என்னுடைய இரட்சகரானால், நீர் என்னை மீட்டுக் கொண்ட இயேசு கிறிஸ்துவாயானால் எனக்கான ஆறுதலை நான் சுதந்திரிக்க பண்ணுங்க, நான் சுதந்திரிக்க பண்ணுங்க, என் குடும்பம் சுதந்திரிக்க பண்ணுங்க, எங்கள் ஊழியர் சுதந்திரிக்க பண்ணுங்க. நாங்க விசுவாசிக்கிறோம், நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நாங்க நம்புறோம் ஆண்டவரே, 100% நம்புறோம் ஆண்டவரே. எங்கள் நிலைமைகளை மாற்றி எங்களை ஆறுதல் உள்ள ஜீவியத்தை நாங்கள் வாழ பண்ண நீர் வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். அர்ப்பணிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தில மகிமைப்படட்டும். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆறுதல் எங்கே என்று கேட்கிற கேள்விக்கு நீர் ஒருவர் தான் பதில், நீர் ஒருவர் தான் அதற்கு அர்த்தம் சொல்லுகிற தேவன் என்பதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் விளங்கி கொண்டோம். கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இந்த கேள்விக்கான பதில வருகிற நாட்களை கர்த்தர் விளங்க பண்ணுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில விளங்க பண்ணுங்க, குடும்பத்துல விளங்க பண்ணுங்க, ஊழியத்துல விளங்க பண்ணுங்க. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலைகள் மாற்றப்படணுமோ, எந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படணுமோ, எந்த ஏமாற்றங்கள் சரி செய்யப்படணுமோ, எந்த தோல்விகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியாய் மாறணுமோ, அதற்கான ஆறுதலை கர்த்தர் தருவீராக. தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே ஆகட்டும், நம்புகிற பிள்ளைகளுக்கு அப்படியே ஆகட்டும். இந்த செய்தி எங்கெல்லாம் இருந்து கேட்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஆறுதல் இல்லை என்று ஏங்குகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கர்த்தர் கொடுப்பீராக. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்னைக்கு இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.